ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ரெண்டி லைஃப் ஸ்டைல் அண்ட் டேஸ்டி குக்கிங். தாஜ்மஹலுக்கு அப்புறமா அதிகமாக மக்கள் போய் விசிட் பண்ணுற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைசூர் பேலஸ் தான். இந்த மைசூர் பேலஸ் பற்றி தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மைசூர் பேலஸ்குள்ளால் என்டர் ஆகணும்னா டிக்கெட் வாங்கணும். அது பெரியவங்களுக்குன்னா 100 ருபீஸ், பிள்ளைங்களுக்குன்னா 50 ருபீஸ், இன்னும் ஸ்கூல் காலேஜ்லேருந்து ஸ்டடி டூர் வரீங்கன்னா 30 ருபீஸ். டிக்கெட் வாங்கினதுக்கு அப்புறமா உள்ளே என்டர் ஆகும்போது நம்ம பேக்கெல்லாம் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ளாலேயே அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் இப்போ மைசூர் போயிருந்தப்போ தசரா ஃபெஸ்டிவல் போயிட்டு இருந்தது. ஸோ தட் அங்கே ஃப்ளவர் ஷோ, ஈவினிங்கில் லைட் ஷோ, அப்புறமா சவுண்ட் ஷோ இதெல்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. டிக்கெட் எடுக்கிறதுக்கு டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா மார்னிங் 10 to ஈவினிங் 5:30 வரைக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட் ஷோ அதெல்லாம் பார்க்கணுன்னா தனியாக 6:30க்கு அப்புறமா டிக்கெட் கொடுப்பாங்க. தசரா ஃபெஸ்டிவலை மைசூரில் அவ்வளோ விமர்சையாக கொண்டாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தசரானாலே மைசூர் களை கட்டிடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நீங்கள் ரோட்டில் வரும்போதே லைட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஃபுட் ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், திருவிழா மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நீங்கள் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தசரா டைமில் ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். பேலஸ்குள்ளாலெல்லாம் என்டர் ஆகவே முடியாது, அந்த அளவுக்கு ரஷ்ஷாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் உட்காந்து தான் மக்கள் நைட்டில் இங்கே நடக்கிற லைட் ஷோவாக இருக்கட்டும், சவுண்ட் ஷோவாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்ப்பாங்க. கண்டிப்பாக இது ஒரு பிரம்மாண்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பிரம்மாண்டமான ஒரு பேலஸ் தான் இந்த மைசூர் பேலஸ். பார்த்திங்கன்னா இன்னும் உள்ளாலெல்லாம் போய் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இதில் நைட்டு லைட் ஷோலாம் பார்த்திங்கன்னா அது வேறு லெவலில் இருக்கும். அந்த காலத்தில் எப்படி ராஜாக்கள் எல்லாம் பிரம்மாண்டமாக வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதான் எனக்கு தோணும். பாருங்கள், நாம் இப்போ உள்ளால என்டர் ஆகியாச்சு. என்டர் ஆனதும் இந்த மாதிரி நிறைய சிற்பங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, பேலஸோட வேர்ஷன் கூட குட்டியாக வச்சுருப்பாங்க செஞ்சு. அப்புறமா கோல்டன் அம்பாரி இருக்குது. இந்த அம்பாரி நாங்கள் 4 இயர்ஸ் முன்னால் வந்தப்போ எடுத்த கிளிப்பு. ஏன்னா தசரா டைமில் இந்த அம்பாரிக்குள்ளால் ராஜா இருக்கிறது மாதிரியான ஒரு விஷயம் பார்க்க முடியும். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெயிண்டிங்ஸ் வச்சுருப்பாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸஸ், ஜுவல்லரி பாக்ஸஸ், இந்த மாதிரி கோல்டில், சில்வரில் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சது வச்சுருக்காங்க. டோரெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக செதுக்கி இருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. இன்னொரு ரூமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேர்ஸ் வச்சுருக்காங்க. ராஜா ராணி எல்லாம் யூஸ் பண்ணின சேர்ஸ். இது வெள்ளியில் செஞ்சது. இந்த பேலஸ் யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யதுவம்ச உடையார் அப்படிங்கிற ஒரு அரச குலத்தால் தான் இந்த பேலஸ் கட்டப்பட்டது. இந்த மாதிரியான டிசைன்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க. நாம் ஒரு ரூமில் இருந்து இன்னொரு ரூமுக்கு போகிற வழியாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஏரியாஸ்க்கு போகிற வழியாக இருக்கட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரியான ஒரு டிசைனாக தான் இருக்கும். இதுதான் மைசூர் மகாராஜா. ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தப்போ நிஜமாக ராஜா உட்காந்துருக்காங்க அந்த ஃபீல் தான் இருந்தது. ஏன்னா அவ்வளோ தத்ரூபமாக செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த பேலஸில் 40% மட்டும் தான் நாம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுலேயும் தசரா டைம் வந்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் பார்க்க முடியும். இன்னொரு பிரம்மாண்டம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தர்பார் மண்டபம் தான். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, எவ்வளோ யூனிக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்காங்க. இந்த பேலஸோட ஆர்கிடெக்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி இர்வின் அப்படிங்கிறவர் தான். டோட்டலாக இந்த பேலஸை சுற்றி 72 ஏக்கர்ஸ் இருக்குது. அதில் 8 ஏக்கர்ஸில் பில்டிங்ஸ் மட்டுமே இருக்குது. இந்த பேலஸ் கட்டி முடிக்கிறதுக்கு டோட்டலாக 15 இயர்ஸ் ஆயிருக்கு. 1897 அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1912 தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 42 lakhs ஆயிருக்கு இந்த பேலஸ் கட்டி முடிக்கிறதுக்கு. இந்த பேலஸில் மொத்தமாக 175 ரூம்ஸ் இருக்குது. ரூஃபில் கூட அவ்வளோ அழகான டிசைன்ஸ் ப்ளஸ் லைட்டிங்கோடு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், தசரா டைமில் போனீங்கன்னா இந்த ஏரியாலாம் அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். ஸோ தட் பேலஸை பார்க்கணும், அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, லைஃப்பில் ஒரு வாட்டி தான் இந்த மாதிரியான பிளேசஸுக்கெல்லாம் விசிட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு தசரா டைமில் மட்டும் போயிடாதீங்க. அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும், உங்களுக்கு எதுவுமே ஃப்ரீயாக பார்க்கவே முடியாது. இந்த ஒரு தர்பார் எந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பொதுவான நிகழ்ச்சிகள் நடத்துகிற ஒரு தர்பாராக தான் இந்த ஒரு தர்பார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கேருந்து ராஜா பொதுமக்களையும் பார்க்க முடியும், பொதுமக்கள் கூட ராஜாவை அங்கேருந்து பார்க்க முடியும். அதுபோல தான் இந்த ஒரு தர்பாரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க.
பேலஸ்லேயே ரொம்பவும் பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ப்ரைவேட் தர்பார் தான். இங்கே இந்த ஒரு இடத்த கண்ணால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சான்ஸே இல்லை, அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். இங்கே தான் அரச குடும்பத்தினரோட மீட்டிங்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஏரியா தான் மேரேஜ் ஹால். இங்கே என்ன ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அரச குடும்பத்தினருக்கு என்ன ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் அதை இந்த ஒரு ஹாலில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஹாலை சுற்றி பார்த்தா தெரியும், பால்கனி இருக்குது. அந்த பால்கனியிலேருந்து இந்த அரச குடும்பத்தினர் இந்த விழாக்களை எல்லாம் பார்க்குறது மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஏரியாவில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்யுத்தமாக இருக்கட்டும், சண்டை பயிற்சியாக இருக்கட்டும், வாள் பயிற்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இங்கே தான் நடக்கும். ஒரு யானையோட தலை பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ராஜா வேட்டையாடி எடுத்துகிட்டு வந்தது. உள்ளே இருக்கிற ஃப்ளஷ் எல்லாம் எடுத்துகிட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஸ்கின் அப்புறமா அந்த தந்தம் மட்டும் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பீரங்கிகளும் பார்க்க முடிஞ்சுது.